Hello, hello, hi Pasangla. Hello students. Hello da. Hello. Hello, hello. So கேக்குதா? Hello. Am I audible? Okay. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கா? Yes. So நான் சூப்பரா இருக்கு. ஸோ கிளாஸ் எல்லாம் எப்படி போகுது? கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்கூலில் முடிச்சாச்சா உங்களோட டீச்சர்? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சாச்சு, செகண்ட் சாப்டரோட ஃபர்ஸ்ட் செஷனும் முடிச்சாச்சு. நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது செகண்ட் சாப்டரோட செகண்ட் செஷன். ஓகே, ஒன் ஷாட்டோட செகண்ட் செஷன் தான். எஸ், பி பிளாக் எலிமெண்ட்ஸ். என்னடா பி பிளாக் எலிமெண்ட்ஸ்னா? பி பிளாக் எலிமெண்ட்ஸ்னா என்ன? பி பிளாக் எலிமெண்ட்ஸ்னா என்ன? Hi. Hey. Hello Pavan. Yes Pavan. So what is P block elements? Enna P block elements na? Hi Devil Queen. Oh my god. Enna பேர் இது? Yeah, I'm good. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருமலை, Devil Queen, Pavan. So guys, what is actually P block elements na enna? So that is my first question. So start பண்ணலாம். So start பண்றதுக்கு முன்னாடி Xylem State channel YouTube la மட்டும் இல்ல other social media platformலயும் இருக்கு. So just go and follow us. So WhatsApp follow பண்ணா உங்களுக்கு faculties ஓட handwritten notes அங்க இருந்து கிடைக்கும். Okay, and future updates அங்க இருந்து கிடைக்கும். Okay டா? So start பண்ணலாமா? Okay. So இந்த வாட்டி Xylemல இருந்து more than 100 students என்ன 500க்கு மேல எடுத்திருக்கு. So actually congratulations all of you. Yes. So group 13 start பண்ணலாமா? So என்ன P block elements? My question. திருமலை, என்னடா P block elementsனா? யாருமே ஆன்சர் போடல. தெரியாதா P block elementsனா என்னன்னு? Pavan, Devil Queen, Thirumalai. So P blocks normally periodic table la 4 blocks are categorize பண்ணிருக்கு. So S block, P block, D block and F block. Okay, so நாம என்ன இன்னைக்கு படிக்க போறது P block தான். So P blockனா என்ன? 13th to 18th group வரைக்கும் இருக்கிற elements தான். என்னாச்சு பவன்? நெட்வொர்க் இஷ்யூவா? ஓகே. ஸோ 13th to 18th எலிமெண்ட் தான், குரூப் தான் என்ன P block elements சொல்ல முடியும். ஓகே, எஸ், வெரி குட். P block elements are those who which last electron. எஸ், லாஸ்ட் எலக்ட்ரான் என்ன P subshell என்டர் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் எலக்ட்ரான் P subshell என்டர் பண்ணணும். அண்ட் 13 to 18th வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் என்ன P block elementsனா சொல்ல முடியும். ஓகேடா? ஸோ நாம இன்னைக்கு படிக்க போகிறது 13th group elements. ஓகே, 13th group elements தான். ஓகே, அதோட occurrence, physical properties, chemical properties and borax, boric acid, diborane, boron, trifluoride, aluminium chloride and alums. அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது. ஓகேடா? ஸ்டார்ட் பண்ணலாமா? Give a thumbs up. Give a thumbs up. Okay da. So occurrence. Okay, boron aluminium da இந்த செஷன்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற two elements. Okay, boron the different compounds and aluminium தோட like alum and aluminium chloride தான் நாம இன்னைக்கு பார்க்க போறது. Okay, so போரோனோட ரெண்டு ஓர் தான் borax and kernite. Okay, போரோனோட so important. Okay, பவன். Okay, preparation 12th preparation ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி 10th லயே. ஓகே, ஸோ அலுமினியம்னா அதோட ஓர் தான் பாக்சைட். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, என்ன 13th குரூப்பில்
போரோன், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் தான் இருக்குது. ஓகே, ஸோ போரோன்னா அது என்ன? அது ஒரு நான் மெட்டல். ஓகே, நான் மெட்டல். பாக்கி எல்லாருமே அந்த குரூப்பில் மெட்டல் தான். அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் எல்லாருமே யார்? மெட்டல் தான். கிளியரா? கிளியரா? வெரி குட். ஸோ அதுதான் என்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஜென்ரலாக. ஓகே, அங்கே யார்? போரோன் மட்டும்தான் என்ன நார்மலி அந்த குரூப்பில் என்ன நான் மெட்டல். பாக்கி எல்லாருமே மெட்டல் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போரோனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் போரைட். ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் போரைட். மெட்டலும் இருக்கணும், என்ன போரோனும் இருக்கணும்ல. இப்போ ஜென்ரலாக எப்படி எழுதலாம்? எம்எக்ஸ்னு எழுதலாம்ல. எம் ஜென்ரல் எம்எக்ஸ் வேணா, எக்ஸ் எம்பி எழுதலாம். ஓகே, பீனா போரைட் அண்ட் போரோன் அண்ட் எம்னா மெட்டல். ஓகே, எம்னா மெட்டல் அண்ட் பீனா போரோன். ஸோ எம்எக்ஸ் பிஒய் அந்த கெமிக்கல் ஃபார்முலா இல்லைன்னா மாலிகுலர் ஃபார்முலாவில் தான் என்ன மெட்டல் போரைட். ஓகே, மெட்டல் போரைட் அந்த ஃபார்முலாவில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் மேக்ஸிமம் 11 வரைக்கும் போகலாம். ஓகே, இந்த எக்ஸ் மேக்ஸிமம் என்ன 11 வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா டைரக்ட் காம்பினேஷன் ஆஃப் மெட்டல் வித் போரோன். ஸோ மெட்டலும் என்ன போரோனும் டைரக்டாக கம்பைன் பண்ணி இல்லைன்னா ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ண போகிறேன்? மெட்டல் போரைட். ஓகே, மெட்டல் போரைட். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், இங்கே என்ன இருக்குது? குரோமியம் இருக்குது. குரோமியம் போரோனும் டைரக்டாக ரியாக்ட் பண்ணி என்ன CrBn ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, கிளியர்? இது டைரக்ட் காம்பினேஷன். ஓகே, டைரக்டாக இருக்குது. ஓகே, வாட் ஹேப்பன்ட்? வீடியோ தான் பார்க்க முடியும் பவன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ். ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சைட்னா என்ன? அது ஆக்சிஜனாக ரியாக்ட் பண்ணணும். ஓகே, ஆக்சிஜன் இட்ஸ் ரியாக்ட் வித் ஆக்சிஜன். ஓகே, இங்கே யார்? போரோனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ போரோனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணிட்டு என்ன B2O3 கிடைக்கிது. ஓகே, B2O3 என்ன? B2O3னா என்ன? B2O3னா போரோன் ட்ரை ஆக்சைடு. ஓகே, போரோன் ட்ரை ஆக்சைடு தான் என்ன B2O3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் போரோன் ட்ரைஹாலைட். ட்ரைஹாலைட்னா என்ன? போரோனும் இருக்கணும் அண்ட் ஹாலஜன் 3. ஓகே, ட்ரைஹாலைட் BX3. அப்போ என்ன டைரக்டாக போரோனும் ஹாலஜனும் கம்பைன் பண்ணி இல்லைன்னா ரியாக்ட் பண்ணி என்ன BX3 இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? போரோன் ட்ரைஹாலைட் ஃபார்ம் ஆகும். கிளியரா? எஸ், கிளியராடா? ஓகே, ஸோ அதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் போரோன் ட்ரைஹாலைட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரைட்ஸ். ஸோ ஹைட்ரைட்ஸ்னா என்ன? இட்ஸ் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன். ஓகே, ஹைட்ரஜன். ஸோ இங்கே எப்படி இருக்கும்? BH ஃபுல் கம்ப்ளீட் பாண்ட் எப்படி இருக்கும்? ஹைட்ரஜனும் போரோனும் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஹைட்ரஜனும் போரோனும் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் BF3யும் NaHும் தான் என்ன ரியாக்ஷனில் இருக்குது. ஓகே, ரியாக்ஷனில் யாரெல்லாம் இருக்குது? BF3 அண்ட் NH. ஓகே, ஸோ இங்கே ஹைட்ரஜன் தனியாக வரல. ஓகே, NH ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஹைட்ரஜன் தனியாக இருக்குல்ல, ஏன்னா NH ஃபார்மில் இருக்குது அண்ட் போரோனும் என்ன BF3 ஃபார்மில் இருக்குது. ஓகே, போரோன் ட்ரைஃப்ளூரைட் ஃபார்மில் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னா டைரக்டாக போரோனும் என்ன ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ண மாட்டேன் இல்லைன்னா ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். ஓகே, டைரக்டாக போரோனும் ஹைட்ரஜனும் ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால தான் என்ன சோடியம் ஹைட்ரைடும் இருக்குது அண்ட் என்ன இங்கே போரான் ட்ரைஃப்ளூரைடும் இருக்குது. ஸோ என்ன ப்ராடக்ட் என்ன கிடைக்கிது? B2H6. B2H6னா நார்மலி இங்கே கிடைக்கிறது என்ன பொரேன் கிடைக்கலாம், என்னென்ன டைபொரேன் கிடைக்கலாம். கம்ப்ளீட்டாக என்ன ஹைட்ரஜனும் போரோனும் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இதோட ப்ராடக்ட் என்னலாம் இருக்கா? பொரேன் இருக்கலாம். பொரேன்
borane இருக்கலாம் இல்லனா எப்படி இருக்கலாம் diborane இருக்கலாம் borane form ஆகலாம் இல்லனா diborane form ஆகலாம் ஓகே சோ next யார் இருக்கு yes இங்க formation of boron nitride so boron nitride na enna boron irukano nitrogen irukano so enna boron direct nitrogen mele illana nitrogen boron react panni enna form agum boron nitride form agum okay boron nitride idha enna boron nitride okay clear next reduction of boron trihalides so reduction of boron trihalide boron BCl3 trihalide okay trihalide BF3 ஆகலாம் BCl3 ஆகலாம் okay இங்க என்ன இருக்கு BCl3 okay tungsten okay இங்க என்ன reduction நடக்கணும்னா அங்க என்ன தேவை ஒரு reducing agent தேவை okay ஒரு reducing agent ரொம்ப important so இங்க யாரு tungsten தான் reducing agent okay and என்ன 1500 இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன ஹை டெம்பரேச்சர் தேவை ஓகே ஹை டெம்பரேச்சர் லைக் 1500 Kelvin and in the presence of hydrogen okay clear reduction with alkali and acid okay sorry not reduction reaction with alkali and acid so உங்களுக்கு டைரக்டா தெரியும் ஹாலோ ஆசிட் இருந்தா இந்த போரேன் ரியாக்ட் பண்ண மாட்டேன் ஓகே ஹாலோ சப்போஸ் இங்க என்ன இருக்கு H2SO4 தான் இருக்கு ஸோ H2SO4 ல HCl வச்சா இந்த ரியாக்ஷன் நடக்குமா இல்ல ஓகே இங்க என்ன HCl அது மாதிரி HF இந்த மாதிரி ஆசிட்ஸ் வந்தா அதுதான் என்ன ஹாலோ ஆசிட்ஸ் வந்தா இந்த ரியாக்ஷன் நடக்காது கிளியரா ஸோ அதனால என்ன இருக்கு H2SO4 HNO3 அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ அப்போ என்ன கிடைக்கும் போரிக் ஆசிட் தான் கிடைக்கும் ஓகே போரிக் ஆசிட் தான் கிடைக்கும் ஸோ இங்கே என்ன சேம் என்ன ரியாக்ஷன் வித் என்ன ஒரு பேஸ் NaOH தான் இங்கே எடுத்தது ஸோ அப்போ என்ன கிடைக்குது Na3BO3 தான் கிடைக்குது ஓகே ஸோ ரியாக்ஷன்ஸ் கிளியர் தானே yes Karthik so இந்த சாப்டர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் என்ன அது பைஹார்ட்டாக படிக்கணும் ஓகே அப்போது அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன் ஓகே ஸோ ரியாக்ஷன்ஸ் எல்லாம் படிக்கணும்னா என்ன பண்ணணும் ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுங்க ஓகே அண்ட் கலர்ஃபுல் பென்ஸும் எடுங்க அண்ட் என்ன டிஃப்ரெண்ட் இது மாதிரி என்ன ஒரு மைண்ட் மேப் செட் பண்ணலாம் ஓகே ஸோ அது தினமும் பார்க்குற மாதிரி ஒரு கார்னரில் இல்லைன்னா புக்கு மேலே ஸோ ஒட்டுங்க ஓகே ஸோ அப்போ என்ன நடக்கும்னா நீங்கள் தனியாகவே அந்த டெய்லி பார்த்து அது மைண்டில் ஸ்டோர் ஆகும் ஓகே உங்களோட பிரெயினில் அது ஸ்டோர் ஆகிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் போரோன் தான் ஓகே போரோனோட யூசஸ் தான் நெக்ஸ்ட் ஸோ மெயின்லி இந்த போரோன் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ moderator in nuclear reactorல எல்லாம் moderator-ஆ யூஸ் பண்ணியிருக்கு என்ன போரோன் ஓகே அதுக்கு ரீசன் என்னன்னா இட்ஸ் ஹாஸ் எ எபிலிட்டி டு அப்சார்ப் நியூட்ரானை அப்சார்ப் பண்ணுறதுக்கு யாருக்கு எபிலிட்டி இருக்குது போரோனுக்கு எபிலிட்டி இருக்குது அதனால இட்ஸ் ஆக்ட் ஆஸ் ஆர் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ மாடரேட்டர் இன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஓகே அண்ட் amorphous boron used as a rocket fuel igniter okay rocket fuel igniter ஆயிட்டு amorphous boron யூஸ் பண்ணலாம் okay next essential for cell wall of plants okay it is actually boron is essential for cell wall of plants okay next boric acid and borax okay boric acid and borax na adu boron oda different compounds da boric acid and borax okay இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது எந்த ப்ராப்பர்ட்டினா இதுக்கு ஒரு என்ன ஐ ட்ராப் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஓகே இதோட ப்ராப்பர்ட்டி இந்த போராக்ஸோடையும் போரிக் ஆசிடோடையும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி ஸோ வி கேன் யூஸ் இட் ஆஸ் ஏ ஐ ட்ராப்ஸில் யூஸ் பண்ணலாம் வாஷிங் பவுடரில் யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இஸ் போரிக் ஆக்சைடு ஓகே போரிக் ஆக்சைடு ஸோ போரிக் ஆக்சைடு என்ன
பைரெக்ஸ் கிளாஸில் என்ன பைரெக்ஸ் கிளாஸ்னா பைரெக்ஸ் கிளாஸ்னா நீங்கள் லேபில் எல்லாம் யூஸ் பண்ணும்ல இந்த மாதிரி காலிக்கல் ஃப்ளாஸ் பீக்கர் அதில் எல்லாம் என்ன இருக்கும் பைரெக்ஸ் கிளாஸ் தான் நாம் யூஸ் பண்ணும் ஆக்சுவலி பைரெக்ஸ் கிளாஸ் இஸ் ஆல்சோ நான் ஆஸ் என்ன borosilicate glass. Okay, it is also used as or it is also known as borosilicate glass. Okay, clear ah? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன போராக்ஸ். ஓகே நெக்ஸ்ட் தான் என்ன போராக்ஸ். ஸோ போராக்ஸ்னா என்ன Na2 அதோட கெமிக்கல் ஃபார்முலா இல்லைன்னா மாலிகுலர் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா Na2 B4O7 10H2O அதுதான் என்ன போராக்ஸ். ஓகே போராக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போராக்ஸோட கெமிக்கல் ஃபார்முலா. ஓகே ஸோ மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ போராக்ஸ். ஓகே ஸோ போராக்ஸ்னா இட்ஸ் ஒரு ஒயிட் கிறிஸ்டலைன் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே ஒயிட் கிறிஸ்டலைன் பவுடர்ட் ஃபார்மில் தான் போராக்ஸ் இருக்கும். ஓகே ஸோ இதோட ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஓகே ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இது தான் Ca2B6O11. ஸோ என்ன இது Ca2B6O11 அதுதான் கொலமினேட். ஓகே அதுதான் என்ன கொலமினேட். ஸோ கொலமினேட்டும் என்ன சோடியம் கார்பனேட்டும் ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளோட போராக்ஸ் கிடைக்கும். ஓகே ஹீட் பண்ணணும் எதோட ப்ரெசன்ஸில் வாட்டரோட ப்ரெசன்ஸில் கொலமினேட்டும் என்ன நம்மளோட சோடியம் கார்பனேட் ரொம்ப ஃபெமிலியரில். ஸோ சோடியம் கார்பனேட்டும் என்ன ஹீட் பண்ணால் எதோட ப்ரெசன்ஸில் வாட்டரோட ப்ரெசன்ஸில் ஹீட் பண்ணால் என்ன கிடைக்கும் போராக்ஸ் கிடைக்கும். போராக்ஸ்னா என்னடா Na2B4O11. ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே ப்ராப்பர்ட்டிஸ் இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா போராக்ஸ் என்ன Na2B4O7 + 7H2O. ஓகே 7H2O அது ட்ரீட் பண்ணால் எப்படி கிடைக்கும் இன் ஹாட் வாட்டரில் இருக்கணும். ஓகே இந்த ரியாக்ஷன் நடக்கிறது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹாட் வாட்டரில். அப்போ என்ன கிடைக்கும் போரிக் ஆசிட் கிடைக்கும். இதுதான் என்ன போரிக் ஆசிட். ஓகே இதுதான் போரிக் ஆசிட். ஓகே போரிக் ஆசிட் அண்ட் NaOHும் கிடைக்கும். ஓகே NaOHனா என்ன ஆக்சுவலி இது ஒரு பேஸ் தான். ஓகே பேஸ் இல்லைன்னா ஆல்கலின்னு சொல்லலாம். ஓகே ஸோ ஹாட் வாட்டரில் ரியாக்ஷன் நடந்தால் போரிக் ஆசிட் அண்ட் NaOH தான் கிடைக்கும். கிளியர்? ஹலோ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எப்படின்னா Na2BO4. ஓகே ஸோ என்ன Na2BO4னா நம்மளோட போராக்ஸ். ஓகே போராக்ஸ் ட்ரீட்டிங் வித் 10H2 என்ன 10H2O ஹீட் பண்ணணும்னா என்ன எஸ் ஸ்ரீராம் ஹாய் எஸ். ஸோ என்ன 10H2O இந்த H2O எனக்கு ரிமூவ் பண்ணணும். ஓகே இந்த H2O ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணலாம் இந்த H2O வாட்டர் மாலிக்யூல் இருக்குல்ல போராக்ஸில் வாட்டர் மாலிக்யூல் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் மாலிக்யூலை எப்படி ரிமூவ் பண்ணலாம் சொல்லுங்கள் எப்படி ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாலிக்யூலில் வாட்டர் மாலிக்யூல்ஸ் 10 வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குல்ல. ஸோ எப்படி இந்த 10 வாட்டர் மாலிக்யூல்ஸை ரிமூவ் பண்ணலாம் அதுதான் என்னோட குவெஸ்டன். எப்படி come on guys. ஸோ ஜஸ்ட் ஹீட் பண்ணால் போதும். ஓகே ஜஸ்ட் ஹீட் பண்ணால் போதும் அந்த வாட்டர் இவால்வ் ஆகி போயிடும். ஓகே ஸோ வாட்டர் அங்கேருந்து இவால்வ் ஆகி போயிடும். ஓகே அப்போ என்ன கிடைக்கும் Na2B4O7 இங்கேருந்து வாட்டர் போயிடுச்சு. ஓகே ஸோ எகெயின் ஐ எம் ஹீட்டிங். ஓகே அப்போ திருப்பியும் நான் ஹீட் பண்ணால் என்ன கிடைக்கும் அது NaBO2 மாறிடும். ஓகே NaB2O2 மாறிடும். ஓகே ஸோ எகெயின் ஹீட் பண்ணால். ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன Na2B4O7 நம்மளோட போராக்ஸ் இஸ் ட்ரீட்டிங் வித் ஆசிட். எந்த ஆசிட் HCl. ஓகே HCl வச்சு ட்ரீட் பண்ணால் என்ன கிடைக்கும் சிம்பிள் என்ன போரிக் ஆசிட் தான் கிடைக்கும். ஓகே போரிக் ஆசிட் தான் திஸ் இஸ் போரிக் ஆசிட். ஓகே போரிக் ஆசிட் தான் கிடைக்கும். ஓகே கிளியர்? ஹீட் எஸ் ஸ்ரீராம் யூ ஆர் ரைட். ஹீட் பண்ணால் என்ன அங்கே இருக்கிற வாட்டர் மாலிக்யூல் இவால்வ் ஆகி போயிடும் அங்கேருந்து. ஓகே ஸோ நெக்ஸ்ட்
இது என்ன ஆசிட். நெக்ஸ்ட் என்ன ட்ரீட்டிங் வித் அம்மோனியம் குளோரைட். சாரி, ட்ரீட்டிங் வித் அம்மோனியம் குளோரைட். அப்போ என்ன NH4Cl. ஓகே, அப்போ NH4Cl வச்சு ட்ரீட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நம்மளோட போரோன் நைட்ரைட். போரோன் நைட்ரைட் ஆல்ரெடி சொல்லியிருக்குல்ல, போரோனும் நைட்ரஜனும் கம்பைன் பண்ணால் போரோன் நைட்ரைட் கிடைக்கும்னு. என்ன போரோனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கு. ஸோ இங்கே எப்படி கிடைக்கிது? பொராக்ஸை என்ன வச்சு ட்ரீட் பண்ணணும்? அம்மோனியம் குளோரைடு வச்சு ட்ரீட் பண்ணால் என்ன கிடைக்கிது? Bn கிடைக்கிது. ஓகே, அண்ட் NaCl வாட்டர் மாலிக்யூல் B2O3 கிடைக்கிது. கிளியர்? கிளியர்? எனி டவுட்? ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் போராக்ஸ். போராக்ஸோட யூசஸ் தான் எஸ் டைரக்ட் காம்பினேஷன். ஓ வாவ், வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் போராக்ஸ். ஸோ என்ன போராக்ஸோட யூசஸ்? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கலர்ட் மெட்டல் அயன். ஸோ கலர்ட் மெட்டல் அயன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறேன்? போராக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன மேனுஃபேக்சர் ஆஃப் ஒப்டிக்கல் அண்ட் போரோசிலிகேட் கிளாஸ். போரோசிலிகேட் கிளாஸ் ஆல்ரெடி சொன்னது இல்லை, என்ன பீக்கர்லலாம் இருக்கும்ல போரோசிலிகேட் கிளாஸ். அதெல்லாம் ஆக்சுவலி போரோசிலிகேட் கிளாஸ்னால் அது ஹீட் ரெசிஸ்டன்ட். ஓகே, ஹீட்டை ரெசிஸ்ட் பண்ணும். ஓகே, ஆல்மோஸ்ட் ஹீட்டை ரெசிஸ்ட் பண்ணும். ஓகே, அண்ட் இனாமல்ஸ் அண்ட் கிளேசஸ் ஆஃப் பாட்ரி. ஒரு கிளேஷியஸ் அப்பியரன்ஸ் இருக்கும்ல, பாட்ரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் ஒரு கிளேஷியஸ் அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் தான் இந்த போராக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் யூஸ்ட் ஆஸ் அ ஃப்ளெக்ஸ் இன் மெட்டலர்ஜி. என்னடா ஃப்ளெக்ஸ்னா ஆல்ரெடி சொல்லி இருக்கு ஃப்ளெக்ஸ் என்னன்னு. என்ன ஃப்ளெக்ஸ்னா மெட்டலர்ஜியில் யூஸ் பண்ண டேர்மில் ஃப்ளெக்ஸ். ஸோ என்ன ஃப்ளெக்ஸ்னா என்ன? நம்மளோட ஓரில் என்ன இருக்கும்? கேங் இருக்கும். ஓகே, எஸ் சைனா டிஷ். எஸ் 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 சைனா டிஷ் மாதிரிப்பா. ஸோ என்ன ஃப்ளக்ஸ்? எஸ் ஃப்ளக்ஸ்னால் என்ன? ஆல்ரெடி நம்மளோட ஓரில் கேங் இருக்கும். கேங்னா என்ன? இம்ப்யூரிட்டி. ஸோ அந்த இம்ப்யூரிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன ஆட் பண்ணும்? ஸ்லாக் ஆட் பண்ணும். சாரி, ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணும். ஸோ இந்த ஃப்ளக்ஸும் கேங்கும் கம்பைன் பண்ணது தான் என்ன? ஸ்லாக். ஓகே, கிளியர்? ஸோ இட் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் எ என்ன? ஃப்ளக்ஸ் இன் மெட்டலர்ஜி. ஓகே, தென் next ஒரு question தான். yes guys, are you ready for the question to form slag? very good Shriram. so next ஒரு question தான். an aqueous solution of borax is neutral, acidic, basic, amphoteric. so question, an aqueous solution of borax is neutral, acidic, basic, amphoteric. என்ன கரெக்ட் ஆன்சர் என்ன? கம் ஆன். போராக்ஸோட aqueous solution of borax. கம் ஆன் ஸ்ரீராம். ஸ்ரீராம், are you there? எஸ். ஸோ ஆக்சுவலி இது பொராக்ஸ் வாட்டரில் டிசால்வ் பண்ணால் இது என்ன? OH ஃபார்ம் ஆகும். ஓகே, OH ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ என்ன? இது ஒரு பேசிக்னு சொல்லலாம். ஓகே, பேசிக்னு சொல்லலாம். ஓகே, OH ரிலீஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் எ பேசிக். வெரி குட். யா, குட். ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் தான் போரிக் ஆசிட். என்ன போரிக் ஆசிட்னா? போரிக் ஆசிடோட எஸ் yellow கலர் இருக்கலாம். ஸோ போரிக் ஆசிட்னா என்ன? போரிக் ஆசிடோட மொலிகுலர் ஃபார்முலா நார்மலி H3BO3ன்னு சொல்லலாம். ஓகே, H3BO3. இங்கே ஹைட்ரஜனும் 3 இருக்குது, ஆக்சிஜனும் 3 இருக்குது. அப்போ எப்படி சொல்லலாம்? எஸ், யூ ஆர் ப்ரெசன்ட். ஓகே, ஸோ BOH த்ரைஸ்னும் எழுதலாம். ஓகே, ஸோ H3BO3ன்னு எழுதலாம். இல்லைன்னா எப்படி எழுதலாம்? BOH த்ரைஸ்னும் எழுதலாம். ஓகே,
ஸோ இதோட ப்ரிப்ரேஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷனில் என்ன இருக்குது? பொராக்ஸ் Na2B4O7னா அது என்ன? பொராக்ஸ் தான். ஓகே, ஸோ பொராக்ஸ் என்ன? ட்ரீட்டிங் வித் H2SO4. Okay, borax is treating with H2SO4 in presence of water. Okay, so அப்போ என்ன கிடைக்குது? நமக்கு போரிக் ஆசிட் கிடைக்குது. ஓகே, பொராக்ஸும் H2SO4ம் ட்ரீட் பண்ணும்போது in presence of water போரிக் ஆசிட் கிடைக்குது. ஓகே, இது தான் என்ன? பொராக்ஸ். ஓகே, கிளியர் இல்லை? ஓகே, பொராக்ஸ். ஸோ இது என்ன? C2B6O11 ஆல்ரெடி சொன்னது. CA2 calcium 2B6O11 என்னது? ஆல்ரெடி சொன்னது. என்ன? இதுதான் Calimatic. ஓகே, ஸோ அப்போ இது என்ன? CA2. ஸோ இட்ஸ் ட்ரீட்டிங் வித் வாட்டர் அண்ட் H2O. அப்போ என்ன கிடைக்குது? சிம்பிள். என்ன? போரிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ கிளியர்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓகே, போரிக் ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, போரிக் ஆசிட் எப்படி ரியாக்ட் பண்ணும், யாரெல்லாம் கூட ரியாக்ட் பண்ணும், அதுதான் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது. ஓகே, ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபர்ஸ்ட் ஒன் போரிக் ஆசிட் ட்ரீட்டிங் வித் வாட்டர். ஓகே, ஸோ போரிக் ஆசிட் ட்ரீட்டிங் வித் வாட்டர். ஸோ அப்போ என்ன கிடைக்குதுன்னா உங்களுக்கு தெரியுதுல்ல, H3O plus என்ன? இந்த போரிக் ஆசிட் இஸ் அக்செப்டிங் 1 OH மைனஸ். ஓகே, இங்கே வாட்டரில் எப்படி இருக்கும்? வாட்டரில் H ப்ளஸும் இருக்குது, OH மைனஸும் இருக்குது. ஓகே, H ப்ளஸும் இருக்குது, OH மைனஸும் இருக்குது. ஆனால் இந்த BOH த்ரைஸ் இந்த OH மைனஸை அக்செப்ட் பண்ணும். ஓகே, இந்த OH மைனஸை அக்செப்ட் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? BOH 4 டைம்ஸ். ஓகே, BOH 4 டைம்ஸ். என்ன? நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். ஓகே, நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். கிளியர் ஸ்ரீராம்? ஸோ இங்கே என்ன? ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜனும் வாட்டரும் கம்பைன் பண்ணிவிட்டு H3O ப்ளஸும் ஃபார்ம் ஆகும். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் இஸ் H3 in a boric acid H3BO3 is reacting with NaOH. Okay, NaOH sodium hydroxide react ஆகுது. ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? ஸோ அங்கே என்ன கிடைக்கும்? NaBO2னா என்ன? அதுதான் சோடியம் மெட்டாபோரேட். ஓகே, இதுதான் என்ன? சோடியம் மெட்டாபோரேட். ஓகே, இதுதான் என்ன? சோடியம் மெட்டாபோரேட். ஸோ இது நேம் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஓகே, நேம் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். கிளியர்? ஓகே, கிளியர் மேம். ஓகேடா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன? ஸோ 2 ரியாக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ போரிக் ஆசிட் மேலே யார்? NaOH அண்ட் போரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணால் அது 2 ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, 2 ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன் இஸ் சோடியம் மெட்டாபோரேட் அண்ட் another ஒன் இஸ் சோடியம் டெட்ராபோரேட். ஓகே, இதுதான் என்ன? சோடியம் டெட்ராபோரேட். சோடியம் டெட்ராபோரேட்டும் சோடியம் மெட்டாபோரேட்டும். ஓகே, reactant same but product is different. Okay, so next reaction with heat. Okay, reaction with heat. Okay, in the reaction with heat la different temperature la heat panna different products kadaikum. Okay, so boric acid different temperature la heat panna என்ன கிடைக்கும்? டிஃப்ரெண்ட் 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன? இது கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். என்ன? இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, எஸ், வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் இஸ் 373 Kelvin and second temperature is 413 Kelvin and third temperature is red hot. Okay, red hot. ஸோ அதுதான். ஸோ அப்போ என்ன? ப்ராடக்ட்டும் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் இஸ் metaboric acid. First is metaboric acid. First
என்ன 373 கெல்வின்ல என்ன ஹீட் பண்ணா என்ன கிடைக்கும் மெட்டாபோரிக் ஆசிட் தான் கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் இஸ் என்ன 413 கெல்வின்ல ஹீட் பண்ணா என்ன கிடைக்கும் டெட்ராபோரிக் ஆசிட் ஓகே இதுதான் டெட்ராபோரிக் ஆசிட் ஓகே டெட்ராபோரிக் ஆசிட் அப்போ ரெட் ஹாட்ல ஹீட் பண்ணா என்ன கிடைக்கும் ரெட் ஹாட்ல ஹீட் பண்ணா anhydrous ஓகே போரிக் anhydrideனு சொல்லலாம் ஓகே போரிக் anhydride okay boric anhydride னு சொல்லலாம் because அங்க இருக்கிற ஹைட்ரஜனும் ஆக்ஸிஜனும் கம்பைன் பண்ணி என்னாச்சு இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் ஆக்ஸிஜனும் கம்பைன் பண்ணி வாட்டரா அங்க இருந்து போயிட்டார் ஓகே எஸ் ஸோ இந்த டெம்பரேச்சரும் இந்த ப்ராடக்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ இந்த டெம்பரேச்சரும் ப்ராடக்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் எல்லாம் இது கேட்கலாம் ஓகே ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஓகே மேட்ச் த ஃபாலோயிங்ஸில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன இட்ஸ் ட்ரீட்டிங் வித் அமோனியா ஓகே என்ன போரிக் ஆசிட் இஸ் ட்ரீட்டிங் வித் அமோனியா அப்போ என்ன கிடைக்கும் பிஎன் ஓகே பிஎன் அண்ட் என்ன வாட்டரும் கிடைக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன boric acid treating with okay alcohol okay treating with alcohol and in presence of concentrated H2SO4 so அப்போ என்ன நடக்கும்னா அங்கே இருக்கிற வாட்டர் இவால்வ் ஆகும் ஓகே அங்கே இருக்கிற வாட்டர் இவால்வ் ஆகும் ஓகே வாட்டர் இவால்வ் ஆகும் தென் என்ன இதுதான் என்ன ஈத்தைல் ட்ரை ஈத்தைல் இதுதான் என்ன ட்ரை ஈத்தைல் போரேட் ஓகே இதுதான் என்ன ட்ரை ஈத்தைல் போரேட் ஆக்சுவலி இது என்ன இதுதான் ஈத்தைல் போரைட் டெஸ்ட்னு சொல்லலாம் ஓகே இதுதான் என்ன ஈத்தைல் போரைட் டெஸ்ட் ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அந்த ஃப்ளேம் ஓகே அந்த ஃப்ளேம் ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கும் ஓகே அந்த ஃப்ளேம் ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கும் ஸோ அப்போ என்ன இங்கே போரேட் இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னா போரேட் ரேடிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஓகே போரேட் ரேடிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் என்ன CaF2 ஓகே CaF2 கால்சியம் ஃப்ளூரைட் ட்ரீட்டிங் வித் H2SO4 அண்ட் என்ன நம்மளோட போரிக் ஆசிட் ஸோ அப்போ என்ன கிடைக்கும் CaSO3 ஓகே CaSO3 BF3யும் வாட்டரும் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் சோடியம் ஆஷ் Na2CO3னா அதுதான் என்ன சோடா ஆஷ் ஓகே இதுதான் என்ன சோடா ஆஷ்னு சொல்லலாம் சோடா ஆஷ் ஸோ சோடா ஆஷ் ட்ரீட்டிங் வித் போரிக் ஆசிட் அப்போ என்ன கிடைக்குது Na2B4O7 Na2B4O7னா என்ன Na2B4O7னா என்ன சொல்லுங்க so I'm waiting for your answer okay so next இதோட ஸ்ட்ரக்சர் தான் ஓகே போரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் தான் ஸோ போரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர்னா இட்ஸ் a 2-dimension layered structure ஓகே எப்படி சொல்லலாம் 2D layered structureனு சொல்லலாம் 2D layered structure 2D layered structure ஸோ இங்கே என்ன இருக்குன்னா என்ன BO3 3- யூனிட்ஸ் இருக்குது ஓகே BO3 3- யூனிட்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் தென் B இங்கே ஆக்சிஜன் ஸோ BO3 3- யூனிட்ஸ் தான் இங்கே இருக்குது ஓகே ஸோ என்ன அது கம்பைன் பண்ணி என்ன ஃபார்ம் ஆகும் H3BO3 ஹைட்ரஜன் மேலே கம்பைன் பண்ணி என்ன H3BO3 ஃபார்ம் ஆகும் ஓகே ஸோ இங்கே உங்களுக்கு இங்கே பார்த்தா என்ன இருக்குது ஹைட்ரஜன் பாண்டு ப்ரெசண்ட் ஆகிருக்கு ஓகே இங்கே ஹைட்ரஜன் பாண்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கு ஓகே clear boric acid yes very good so next uses of boric acid so boric acid ஓட uses என்ன
So first uses boric acid is used in the manufacture of, நான் ஆல்ரெடி சொன்னதில்ல, ஒரு லைக் ஒரு கில்டரி கலர் கிடைக்கிறதுக்கு பாட்ரியிலலாம் யூஸ் பண்ணும். ஓகே, பாட்ரியிலலாம் யூஸ் பண்ணும் ஒரு கில்டரி கலர் கிடைக்கிறதுக்கு. ஓகே, அண்ட் என்ன பிக்மெண்ட்ஸாக யூஸ் பண்ணும் அண்ட் இனாமல்ஸ்லையும் யூஸ் பண்ணும். ஓகே, அண்ட் used as an antiseptic property. இதுக்கு என்ன antiseptic property இருக்கு. ஓகே ஸ்ரீராம், இதுக்கு என்ன antiseptic property இருக்கு, அதனால ஐ லோஷனா இல்லைனா ஐ ட்ராப்ஸா யூஸ் பண்ண முடியும். அண்ட் இட்ஸ் யூஸ்ட் ஆஸ் எ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ண முடியும் போரிக் ஆசிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஒரு கொஸ்டின். ஸோ கொஸ்டின் இஸ் boric acid is an acid because its molecule, அதோட molecule question, இது ஒரு NEET question. ஓகே, இது ஒரு previous NEET question. ஆக்சுவலி இது உங்களோட புக் பேக் கொஸ்டின். ஓகே, இது உங்களோட புக் பேக் கொஸ்டின். ஸோ இதோட ஆப்ஷன் contain replaceable H plus ions. Option B is gives up a proton. Option C is combine with proton to form water molecule. Option D is accept OH from water, release proton. ஓ, இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. இது வாட்டராக ரியாக்ட் பண்ணால் என்ன ஆகும்? வாட்டர் மேலே ரியாக்ட் பண்ணால் ஓகே, ஸோ இது ஹோம்ஒர்க் கொஸ்டினா, இது ஆல்ரெடி சொன்னது. ஓகே, இது ஹோம்ஒர்க் கொஸ்டினா பண்ணுங்க. இது ஆல்ரெடி சொன்னது. ஸோ பண்ணுங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, ஸோ ஸ்ரீராம் read the question again and options. Okay, next compound is diborane. Okay, diborane na enna? So diborane na actually ஹைட்ரஜனும் போரோனும் மட்டும் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் தான் டைபோரேன்ஸ். ஓகே, ஹைட்ரஜனும் என்ன காம்பவுண்ட்ஸும் ஹைட்ரஜனும் போரோனும் மட்டும் இருக்கிற காம்பவுண்ட் தான் பொரேன்ஸ்னு சொல்லலாம். ஓகே, பொரேன்ஸ்னு சொல்லலாம். ஸோ டைபோரேன்னா என்ன, எப்படி இருக்கும்? B2H6. பொரேன்னா என்ன? பொரேன்னா BH3. இது பொரேன். ஓகே, இது என்ன? இது பொரேன். ஸோ டைபோரேன்னா அப்போ என்ன? 2 என்ன பொரேன் கம்பைன் பண்ணது தான் டைபோரேன். அப்போ என்ன கிடைக்கும்? டைபோரேன். கிளியர் ஆயிடுச்சா? பொரேன்னா BH3. அப்போ டைபோரேன்னா 2 பொரைன் கம்பைன் பண்ணது. ஓகே, ஸோ B2H6. கிளியர்? ஸோ அதோட ப்ரிப்ரேஷன்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது. ஓகே, கிளியரா? ஃபர்ஸ்ட் என்ன? NaBH4. ஓகே, ஸோ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அயோடினோட ப்ரெசன்ஸில் என்ன சோடியம் போரோஹைட்ரேட். ஓகே, சோடியம் இதோட பேர் தான் என்ன? சோடியம் போரோஹைட்ரேட். ஓகே, ஹைட்ரேட். ஸோ தென்ன சோடியம் borohydrate. So NaBH4. Okay, so it's treating with iodine. Okay, அப்போ என்ன கிடைக்கும்? டைபோரேன். ஓகே, டைபோரேன் கிடைக்கும். ஸோ இந்த டைபோரேன் ஆக்சுவலி ஹைலி ரியாக்டிவ். ஓகே, பொரேன்ஸ் எல்லாம் ஹைலி ரியாக்டிவ் அண்ட் இட் இஸ் அன்ஸ்டேபிள். ஓகே, இது அன்ஸ்டேபிள் தான் என்ன, பட் இட் இஸ் ஹைலி ரியாக்டிவ் ஆல்சோ. ஸோ ஏன்னா ஹைலி ரியாக்டிவ்னா அன்ஸ்டேபிள்னா ஒப்வியஸ்லி என்ன ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பிகாஸ் அதுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் முடிச்சு ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணணும். ஸோ ஒப்வியஸ்லி இட் இஸ் ஹைலி ரியாக்டிவ். ஓகேடா? எஸ் ஸ்ரீராம், கிளியர் மேம். 1 fire. கிளியர் மேம் 2 fire. 1 smile. ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்கா ஸ்ரீராம்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் மெத்தட் தான் என்ன? மெக்னீஷியம் புரோமைட். ஓகே, மெக்னீஷியம் போரைட். ஓகே, மெக்னீஷியம் போரைட்.
magnesium boride. Mgu boride னு எழுதிருக்கு. So magnesium boride தான். Okay. So magnesium boride treating with hydrochloric acid. Okay. அப்ப என்ன கிடைக்குது? Diborane கிடைக்குது. Okay. B4H10 அதுவும் என்ன? அதுவும் borane தான். Diborane தான். So இது என்ன? இதோட பேர் actually என்ன? tetraborane. Okay. Tetraborane. So B4H10 and B2H6 எல்லாம் என்ன borane கேட்டகரியில் இருக்கும். ஓகே டெட்ராபொரேன்ஸ் இருக்குது, டைபொரேன்ஸ் இருக்குது. ஓகே ஸோ அதுதான் நெக்ஸ்ட் மெத்தட். ஸோ இது டைரெக்டாக என்ன கிடைக்காது? டைபொரேன் கிடைக்காது. ஸோ எகெயின் இட்ஸ் ட்ரீட்டிங் வித் ஹைட்ரஜன், தென் ஒன்லி யூ வில் கெட் என்ன? borane. Okay, so in the tetraborane again if you treated with hydrogen then you will get என்ன? borane கிடைக்கும். Okay, diborane கிடைக்கும். seriously ஸ்ரீராம். so next இதோட properties தான். okay, இதோட properties தான். so first property என்னன்னா different temperatureல இருக்கு. okay, different temperatureல இந்த reaction நடக்குது. okay, different temperatureல same reactant எல்லாம் same தான், ஆனா temperature different இருக்கு. 388 and இங்க என்ன? U tubeல இருக்கு. U tubeல U shaped tube. okay டா, U shaped tube and second temperature na 198 to 373 kelvinல இருக்கு. and third reaction 373 more than 373 Kelvin. again another reaction 473 to 523 Kelvin. another reaction 523 Kelvin. okay, so இங்க என்ன ஆகும்னா இங்க ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும். ஓகே, இங்க இருக்கிற ஹைட்ரஜன் என்ன ரிலீஸ் ஆகும். ஓகே, டிஃப்ரெண்ட் போரேன்ஸ் கிடைக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் போரேன்ஸ் லிபரேட் ஆகும். ஓகே, ஸோ at high temperature diborane forms higher boranes. okay, இங்க என்ன? higher boranes, different boranes form ஆகும். okay, இது எல்லாமே என்ன? boranes தான். so different boranes form ஆகும் and it liberate hydrogen gas. okay, இது கொஞ்சம் difficult தான், பட் நீங்கள் படித்தே ஆகணும் இந்த ரியாக்ஷன்ஸ். ஓகே, இந்த ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஸ்ரீராம். ஸோ நான் சொன்ன டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டேக் ஏ பேப்பர், டிஃப்ரெண்ட் கலரில் ரியாக்ஷன்ஸ் எழுதுங்க. ஓகே, ஸோ டெய்லி பார்க்குற மாதிரி. ஸோ உங்களோட ஸ்டடி டேபிளில் இல்லைனா ஏதாச்சும் ஸ்டடி கார்னர் இருக்கும்ல, ஸோ அந்த கார்னர் இல்லைனா புக்கோட சட்டை அதுக்கு மேலே என்ன உங்களோட பிளேக், ஸோ உங்களோட இக்குவேஷன்ஸ் ப்ராப்பராக எழுதி வைங்க. ஸோ டெய்லி நீங்கள் பார்க்கும்ல புக் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டடி டைமில், ஸோ அது பார்த்து பார்த்து அப்படியே ஏறும். ஓகே, ஓ பிளேக் அதுதான் கிளாஸுக்கு லைட். ஓகே, டேக் ரெஸ்ட். ஓகே பிளேக், ஸோ ஓகே ப்ராப்பராக டேப்லெட்ஸ் எடு. ஓகே ஓகே நெக்ஸ்ட் இதோட next properties, chemical properties. so it's reacting with oxygen. first என்ன? நம்மளோட diborane is reacting with oxygen. அப்போ என்ன ஆகும்னா so it will form B2O3 and water. okay, it release water, action of airல. so next என்ன? double bond. okay, double bond நடக்கும்போது ஹைட்ரோபோரேஷனில் நாம் நார்மலி யூஸ் பண்ணுற ரூல் தான். என்ன ரூல்? ஆன்டி மார்கோனிக்கோவ் ரூல். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கிற அங்கே டபுள் பாண்ட் பிரேக் ஆகும்போது ஹைட்ரஜன் எங்கே கம்மியாக இருக்குதோ அந்த பாண்டில் என்ன ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும். ஓகே, டபுள் பாண்ட் பிரேக் ஆகும்போது அதுதான் ஆன்டி மார்கோனிக்கோவ் ரூல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டாக என்ன? it's treating with reaction with ionic hydrides. okay, so இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? மெட்டல் ஹைட்ரைட்னு சொல்லலாம். இது ரெண்டுமே மெட்டல் ஹைட்ரைட்ஸ் தான். ரெண்டுமே மெட்டல் ஹைட்ரைட்ஸ் தான். okay, lithium hydride and sodium hydride. so lithium hydride in presence of reacting with in presence of ether, and sodium hydride it's reacting in presence of diglyme. okay, diglyme. ஸோ அப்போ என்ன கிடைக்குது? லித்தியம்
boron hydrate. Okay, sodium borohydrate கிடைக்குது. Clear-ஆ? Xylem அக்காவா அண்ணாவா? எவ்வளோ கேரிங் Xylem அக்கா இல்லை அண்ணாக்கு. So next reaction எப்படின்னா, so it's reacting with நம்மளோட Diborane is reacting with என்ன அமோனியா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்னா என்ன டை அமோனியா. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன டை அமினோ, இது சொல்கிறது டை diammonite. Okay, so diammonite தான் கிடைக்கும். Okay, diammonite தான் கிடைக்கும். என்ன when you treat என்ன Diborane with ammonia you will get diammonite. Okay, diammonite. Okay, clear la? Okay, so next என்னன்னா இந்த diammonite, so diammonite என்ன ஹை டெம்பரேச்சரில் என்ன ஹீட் பண்ணால் என்ன கிடைக்கும் Borazole. Okay, Borazole. Okay, Borazole தான் இன்ஆர்கானிக் பென்சீன்னு சொல்ல முடியும். ஓகே, பென்சீன் ஆர்கானிக். ஸோ என்ன Borazole தான் நம்மளோட இன்ஆர்கானிக் பென்சீன். ஓகே, ஸோ அது எப்படி இருக்கும்னா நார்மலி பென்சீன்னா எப்படி இருக்கும், எல்லா இடத்துலையும் என்ன எல்லா கார்னர்லேயும் ரிங்கில் கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் பாக்கி எல்லாமே இருக்கும். ஆனால் இன்ஆர்கானிக் பென்சீன் எப்படி இருக்குன்னா B2N3H6. ஓகே ஓகே ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ போரோன் இருக்குது, நைட்ரஜனும் இருக்குது. ஓகே, அங்கே கார்பனுக்கு பதிலாக போரோனும் நைட்ரஜனும் தான் இருக்குது. கிளியர்? ஸோ அதுதான் என்ன இன்ஆர்கானிக் பென்சீன். ஓகே, ஸோ எஸ் ஸ்ரீராம் அது பென்சீன். ஓகே, C6H6 அது பென்சீன். ஸோ இன்ஆர்கானிக் பென்சீன்னா நைட்ரஜனும் கார்பனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே நைட்ரஜனும் போரோனும் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் Diborane. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்னதில்ல, Diboraneனா என்ன BH2ஓட யூனிட்ஸ்னு சொல்லலாம். ஓகே, BH2ஓட யூனிட்ஸ்னு சொல்லலாம். அப்போ BH2 எப்படி இருக்கும், BH2னா B இருக்கும், ஒரு ஹைட்ரஜன் இங்கே, ஒரு ஹைட்ரஜன் இங்கே. ஓகே, ஸோ BH2ஓட 2 யூனிட்ஸ் கம்பைன் பண்ணது தான் என்ன Diborane. ஓகே, அப்போ 2 யூனிட்ஸ்னால் இப்படி இருக்கும்ல, ஸோ ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். ஸோ இது தான் என்ன ஆக்சுவலி Diborane. இது கம்ப்ளீட் Diborane இல்லை. ஸோ இதோட எஸ் ஸ்ரீராம், இது ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரக்சர் Diboraneோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தா போரோன் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், எவ்வளோ போரோன் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்குது ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஹைட்ரஜன் போரோன் பாண்ட் இருக்குது, ஹைட்ரஜன் போரோன் பாண்ட் இங்கே எவ்வளோ இருக்குது. ஸோ ரெண்டுமே கவுண்ட் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ பாண்ட்ஸ் இருக்கு, கமான் எவ்வளோ ஹைட்ரஜன் போரோன் பாண்ட் இருக்கு. எஸ், 8 பாண்ட் இருக்கா. இங்கே பார்த்தா 8 பாண்ட் இருக்கா ஹைட்ரஜன் போரோன் பாண்டு. பாருங்க பார்த்து. இங்கே ஆக்சுவலி 4 பாண்டு தான் இருக்குது. ஓகே, 4 பாண்டு தான் இருக்குது. ஸோ 4 பாண்டில் எவ்வளோ எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே, 4 பாண்டு தான் இருக்குது. ஸோ என்ன 8 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே, 8 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. கிளியரா? ஸோ நமக்கு தெரியும் போரோன்னா என்ன, போரோன்னா
எப்படி இருக்கும் போரோன் டைபோரேன்னா pen stuck ஆயிடுச்சு ஓகே borane has two type of bonds okay bonds so diborane பார்த்தா அதுல two different type of okay so ஓகே இந்த இமேஜ் பார்த்து சொல்லணும் ஓகே இந்த இமேஜ்ல எவ்வளவு இருக்கு அதுதான் கேட்டது ஓகே ஸோ இந்த இமேஜ்ல 4 பாண்ட்ஸ் இருக்கு 4 BH bond இருக்கு ஸோ 8 electrons involve ஆயிருக்கு ஓகே 1 bondல 2 electrons covalent bond தான் 2 electrons இருக்கும் ஓகே ஸோ 1 2 3 4 5 6 7 8 8 electrons involve ஆயிருக்கு ஓகே கிளியரா ஸோ டைபோரேன் பார்த்தா அதில் 2 different type of bonds இருக்கு ஓகே டைபோரேனில் 2 different types of bond இருக்கு one is terminal hydrogen boron bond okay one is terminal hydrogen boron bond and இன்னொன்று எப்படின்னா second bond எப்படின்னா bridged boron hydrogen boron bond okay bond இருக்கு ஓகே ஸோ டைபோரேன் பார்த்தா அதில் 2 டிஃப்ரெண்ட் நார்மலி நமக்கு என்ன தெரியும் கோவாலன் பாண்ட் தெரியும் அயனிக் பாண்ட் தெரியும் ஓகே ஸோ இங்கே என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டான பாண்ட் இருக்கு ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப் பாண்ட் ஓகே ஒன் இஸ் டெர்மினல் என்ன போரோன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு என்ன இன்னொன்று பிரிட்ஜ் போரோன் ஹைட்ரஜன் போரோன் பாண்ட் இருக்கு கிளியரா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் எப்படின்னா இது பார்த்தா என்ன டெர்மினல் போரான் ஹைட்ரஜன் பாண்ட் எப்படின்னா நார்மல் கோவாலன் பாண்ட் தான் இது என்ன நார்மல் கோவாலன் பாண்ட் தான் இது என்ன எப்படி நார்மல் கோவாலன் பாண்ட்னா எப்படி 1 எலக்ட்ரான் ஷேர் பண்ணும் ரெண்டு ஆட்டமும் 1 எலக்ட்ரான் ஷேர் பண்ணும் என்ன கோவாலன் பாண்ட் ஓகே அண்ட் என்ன இந்த டெர்மினல் பாண்ட்ஸ் டெர்மினல்னா என்ன அந்த எண்டில் ஓகே எண்டில் என்னால் எட்ஜில் இருக்கிற பாண்ட் தான் டெர்மினல் பாண்ட்ஸ்னு சொல்ல முடியும் ஸோ இப்போ இங்கே யார் எட்ஜில் இருக்கிறது ஸோ இதுதான் டெர்மினல் பாண்ட்ஸ் ஓகே இதுதான் என்ன டெர்மினல் பாண்ட்ஸ்னு சொல்லலாம் ஓகே கிளியர் ஸோ இது ஆக்சுவலி இது நார்மல் கோவலன் பாண்ட்ஸ் தான் ஆனால் இங்கே கொஞ்சம் இட் இஸ் டிஃப்ரெண்ட் பாண்ட் ஓகே இது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பாண்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பாண்ட் ஓகே ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் அண்ட் இந்த டைபோரேனில் இருக்கிற டெர்மினல் பாண்ட்ஸ் எப்படின்னா டூ சென்டர் 2 electron clear இல்ல 2 centered 2 electrons bond ஆனா இங்க bridge bond எப்படி இருக்கும்னா 3 centered 2 electron bond okay 3 center இருக்கும் ஆனா 2 electron மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கும் 3 center 2 electron bond so I will explain okay எப்படி வரும்னு so உங்களுக்கு இங்க பார்த்தா 2 center 2 electron bond இருக்குல்ல 2 center 2 electron bond so இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியுதா so இங்க என்ன ஒரு போரோன் இருக்கு ஹைட்ரஜன் இருக்கு so என்ன சென்டர் மீன்ஸ் ஸோ இது ஒரு சென்டர் இது வேற ஒரு சென்டர் ஹைட்ரஜன் வேற ஒரு சென்டர் ஸோ என்ன 2 சென்டர் 2 எலக்ட்ரான் ஹைட்ரஜனும் 1 எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அண்ட் என்ன இந்த போரோனும் 1 எலக்ட்ரான் தேங்க்யூ ஸோ ஹைட்ரஜனும் 1 எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இந்த போரோனும் 1 எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு ஸோ இதுதான் என்ன 2 சென்டர் 2 எலக்ட்ரான் ஓகே ரெண்டு பேருமே 1 electron ஷேர் பண்ணியிருக்கு 2 centered 2 electron bond கிளியரா ஸோ ஆனால் இங்கே 3 centered ஓகே போரோன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது போரோன் இருக்குது ஸோ 3 centered 2 electron மட்டும்தான் அங்கே ஷேர் பண்ணியிருக்கு அந்த பாண்டில் 2 electron மட்டும்தான் இருக்குது ஓகே ஸோ
What is your name? Ifafra. So என்ன 3 centered 2 electron bond. Okay, clear-ஆ? Clear-ஆ? இது வரைக்கும் clear-ஆ? So next பார்க்கலாம். So BH2. BH2 னா எப்படி இருக்கும்? Boron. Boron தான் central atom. So போரோனோட atomic number. போரோனோட atomic number சொல்லுங்க. Come on. Come on. Fire. போரோனோட atomic number சொல்லுங்க. Yeah. Love you. சொல்லுங்க. போரோனோட atomic number 5. Yes. Electronic configuration. சொல்லுங்க. Electronic configuration. போரோனோட atomic number 5. Electronic configuration. Subshell இல்ல normal shell electronic configuration, subshell electronic configuration எல்லாமே சொல்லலாம். Come on. Yes, very good. 5 தான். Okay. Hydrogen, helium, lithium, beryllium, boron. Okay, 5. So அதோட என்ன subshell electronic configuration சொல்லுங்க. இல்லனா normal electronic configuration சொன்னா போதும். Yes, 2 3. Okay, 2 3 இருக்கு. இது electronic configuration. So subshell electronic configuration என்ன? Ifafa. Yes. 1s2, 2s2, 2 1s2, 2s2, 3p1 ஆ? 3p1 ஆ? 2p1. Okay. So 1s2, 2s2, 2p1. Okay. So அதுதான் என்ன அதோட subshell electronic configuration. So இது ground stateல orbitals வரையலாம். இது என்ன 2s2, 2p. 2s2 இருக்கு. So 2 electron இங்க 2pல 1 தான் இருக்கு. So இது என்ன ground state. ஸ்ரீராம், be careful. Okay. Yes. So என்ன excited stateல எப்படி இருக்கும்? Excited stateல இங்க இருக்கிற 1 electron இங்க போகும். 1 electron மட்டும். Okay. 2sல இருக்கிற 1 electron எங்க போகும்? 2pல போகும். அப்போ இது 1, இது 1, இது 1. Okay. clear-ஆ? இது வரைக்கும் clear-ஆ? So இதோட hybridization complete-ஆ draw பண்ணா இல்லைனா எப்படி எழுதலாம்? 1 2 3 4. ஓகே. ஸோ இது என்ன sp3 hybridization. இங்கே 1 electron இருக்கு. ஸோ 1. ஸோ இங்கே 2 1 2. ஓகே. இது என்ன sp3 hybridize. ஓகே. sp3 hybridized-ஆ இருக்கு. ஸோ இங்கே இது ஆக்சுவலி BH2. ஓகே. என்ன இது BH2னா இது BH2 இல்லை BH3 ஆக்சுவலி. ஓகே. ஸோ இது என்ன BH2. ஓகே. BH2. ஓகே. ஸோ டைபோரேன் வேணும்ல, நமக்கு என்ன தேவை? டைபோரேன் தேவை. ஸோ B2H6 இருக்குது. ஓகே. டைபோரேனில் எப்படி இருக்குது? B2H6 இருக்குது. ஸோ இங்கே என்ன இந்த போரோன் 2 போரோன் இருக்கு. அது எல்லாமே sp3 ஹைப்ரிடைசேஷன்ல தான் இருக்கு. ஓகே. sp3 ஹைப்ரிடைஸ்டு தான். ஓகே. ஸோ அப்போ just a second. தெரியுதுல்ல? இது கிளியர் இல்லை? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வரையலாம். ஓகே. ஸோ ஆல்ரெடி சொன்னது போரோன் 2 போரோன் இருக்குது. ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் ஹைப்ரிடைசேஷன்லேயே வரையலாம். ஸோ 1 2 and 3 4 5 6 என்ன எல்லாமே sp3ல தான் இருக்குது. ஸோ 4 ஆர்பிட்ஸ் இருக்குது. இது டிஃப்ரெண்ட் போரோன். ஸோ இதில் எப்படி இருக்குது? 1 2 3 4. ஓகே. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஆர்பிட், இது ஆர்பிட். ஓகே.
ஆர்பிட் தான் என்ன 4 ஆர்பிட் 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்ஸ் இருக்கு 1 2 3 4 இங்கேயும் 1 2 3 4 ஓகே ரெண்டு டிஃப்ரெண்ட் போரோன்ஸ் எடுத்துட்டேன் ஸோ அதோட 4 என்ன sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ் தான் இது கிளியர் இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா ஸ்ரீராம் கிளியரா ஸோ இங்கே இருக்கிற இந்த என்ன ஆர்பிட் இந்த ஆர்பிட் மேலே ஓவர்லேப் பண்ணணும் ஓகே ஓவர்லேப் பண்ணணும் ஸோ என்ன 1 எலக்ட்ரான் எல்லாமே 1 ஹைட்ரஜன் மேலே பாண்ட் இருக்கும்ல ஹைட்ரஜன் மேலே பாண்ட் இருக்கும் ஸோ ஹைட்ரஜன் மேலே பாண்டுனா ஸோ ஒரு ஹைட்ரஜன் இங்கே இருக்குது ஸோ ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது ஸோ டெர்மினல்ஸில் 4 ஹைட்ரஜன் இருக்குது ஓகே ஸோ எல்லா டெர்மினல்ஸ்லேயும் 4 ஹைட்ரஜன் இருக்குது 1 2 3 4 ஹைட்ரஜன் ஸோ என்ன ஹைட்ரஜன் 1 எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணும் அண்ட் இங்கே போரோனும் 1 எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணும் ஓகே ஸோ போரோன் இங்கே ஸோ போரோனோட ஹைட்ரஜன் எலக்ட்ரான் தான் ஐயோ ஸோ இங்கே இல்லை டெர்மினல்ஸில் மட்டும் ஓகே ஸோ இங்கே இந்த போரோன் அண்ட் இந்த போரோன் ஹைட்ரஜன் இங்கே ஓகே கிளியர் ஸோ ஹைட்ரஜன் 1 எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அண்ட் போரோன் 1 எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு ஸோ இது என்ன 4 கோவேலண்ட் ஹைட்ரஜன் போரோன் பாண்ட் கிளியரா இது ஏதாச்சும் டவுட் இருக்கா இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா ஓகே ஓகே ஸ்ரீ ஓகே ஸ்ரீ கிளியர் ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா ஓகே ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் என்ன நார்மலி 1 2 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல ஸோ இந்த ஹைப்ரிடைசேஷனில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அண்ட் 1 இஸ் வேக்கண்ட் ஓகே 1 இஸ் வேக்கண்ட் 3 4 ஐயோ எக்ஸ்ட்ரா 1 இருக்குது ஓகே 3 இருக்குது அண்ட் 1 இஸ் வேக்கண்டாக இருக்குது ஓகே ஸோ உங்களுக்கு இதை எப்படி இங்கே ட்ரா பண்ணணும்னா இது 1 எலக்ட்ரான் இது 2 எலக்ட்ரான் இங்கேயும் 1 எலக்ட்ரான் இருக்குது ஓகே இங்கேயும் என்ன போரோனோட 1 எலக்ட்ரான் இங்கேயும் இருக்குது ஓகே இந்த போரோனோட 1 எலக்ட்ரான் இங்கேயும் இருக்குது ஓகே கிளியரா ஓகே ஸோ இந்த போரோன் பார்த்தா இந்த போரோனில் என்ன 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது 1 இஸ் வேக்கண்ட் ஸோ 1 2 என்ன இங்கேயும் 1 இருக்குது அதோட 1 எங்கே இருக்குது இங்கேயும் இருக்குது ஸோ ஒரு பாண்டுனா எப்படி இருக்கணும் ஒரு பாண்டுனா டோட்டல் 2 கோவாலன்ட் பாண்ட்னா டோட்டல் 2 எலக்ட்ரான்ஸ் வேணும்ல மினிமம் 2 எலக்ட்ரான்ஸ் வேணும் ஓகே சிங்கிள் பாண்டுக்கு மினிமம் 2 எலக்ட்ரான்ஸ் வேணும் ஸோ இங்கே 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம் ஷேர் பண்ணணும் 1 எலக்ட்ரான் ஷேர் பண்ணணும் ஸோ இங்கே என்ன இருக்குது 1 எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது ஓகே 1 எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது இங்கே போரோன் 1 எலக்ட்ரான் இந்த போரோன் 1 எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கு ஸோ இங்கே என்ன இந்த போரோன் 1 எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கு ஓகே கிளியர் ஸோ 2 எலக்ட்ரான் இருந்தால் மட்டும்தான் அது எப்படி சொல்லலாம் அது பாண்டுன்னு சொல்ல முடியும் இது பாண்டுன்னு சொல்ல முடியாதுல்ல ஸோ அப்போ யார் ஹீரோ வந்தது ஸோ யார் ஹீரோ ஹைட்ரஜன் ஸோ ஹைட்ரஜன் என்ன ஓகே டோன்ட் வரி நான் ஒரு எலக்ட்ரான் தர்றதுக்கு ரெடி ஓகே ஸோ யார் ஹைட்ரஜன் இங்கே 1 எலக்ட்ரான் கொடுத்துட்டேன் ஓகே ஷேர் பண்ணிட்டேன் ஸோ இங்கே இங்கேயும் 1 எலக்ட்ரான் கொடுத்துட்டேன் ஓகே ஸோ இங்கே யாரெல்லாம் இருக்குது 2 போரோன் இருக்குது 2 போரோன் இருக்குது அண்ட் ஹைட்ரஜன் இருக்குது பட் என்ன 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கு ஓகே 1 இஸ் போரோன் அண்ட் another 1 இஸ் ஹைட்ரஜனும் ஒரு சிங்கிள் போரோனும் மட்டும்தான் என்ன எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கு பட் யாரெல்லாம் அந்த பாண்டில் இருக்குது 2 போரோன் அண்ட் ஹைட்ரஜன் ஓகே ஸோ இந்த பாண்ட் எப்படி வரையலாம்னா இப்படி வரையலாம் ஓகே இப்படி ஒரு பனானா மாதிரி வரையலாம் ஓகே ஸோ அதனால தான் இது என்ன பனானா பாண்ட் ஓகே திஸ் பாண்ட் இஸ் நான் ஆஸ் பனானா பாண்ட்
ஓகே எப்படி வரையலாம் இப்படி ஓகே இப்படி வரையலாம் ஸோ அதனால தான் என்ன பனானா பாண்டுன்னு சொல்லும் ஓகே இதுதான் பனானா பாண்ட் கிளியரா ஸ்ரீ கிளியரா ஸோ எவ்வளோ பனானா பாண்ட் இருக்குங்க எவ்வளோ பனானா பாண்ட் இருக்குங்க எவ்வளோ பனானா பாண்ட் இருக்குங்க கம் ஆன் ஹலோ கைஸ் ஹாய் நிக்கிலன் நிக்கிலன் எவ்வளோ பனானா பாண்ட்ஸ் இருக்குங்க இப்போ தான் வந்தது பனானா பாண்ட்ஸா டைபோரேனில் எவ்வளோ பனானா பாண்ட்ஸ் இருக்கு ஸ்ரீ ஸோ 2 பனானா பாண்ட் ஓகே 2 பனானா பாண்ட் இருக்கு கிளியரா 2 பனானா பாண்ட் இருக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் Diborane. Diboraneோட uses. So diborane is used as a high energy fuel for propellant. Okay. And next, in a high energy fuel for propellant kala high energy தேவல்ல. So அதுக்கு என்ன யூஸ் பண்றது என்ன diborane தான். So used as reducing agent in organic chemistry. Organic chemistry ல reducing agent யார் இருக்கு diborane இருக்கு. And used in welding torch ல எல்லாம் என்ன யூஸ் பண்ணியிருக்கு diborane yes 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 Nikilan clear Nikilan then I will give you one question so question என்னன்னா which among the following is not a borane option A B2H6 and option B is B3H6 option C is B4H10 option D is none of the above so idile yaar not okay which is not a borane light clear ma'am okay so next class la earlier vandudu okay so solunga I will give you a hint, okay? So, borane na எப்படி இருக்கணும்னா BnHn plus 4 இல்லைனா BnHn plus 6 ஃபார்மேட்டில் இருக்கணும் ஓகே BnHn plus 4 இல்லைனா BnHn plus 6 ஃபார்மேட்டில் இருக்கணும் ஸோ அப்போ what is the correct answer? Yes, very good. Yes, very good. Shri, you're right. Option B is the correct answer. Okay. Then we can move to next question. Ready? Okay. Question. In diborane, the number of electrons that account for banana bond. Banana bond la evlo electrons irukku? One banana bond la evlo electrons irukku? Confirm B. Yes. No doubt B. 2 electrons. Okay. 3 centered, 2 electrons. Okay. That's the banana bond. So next, boron trifluoride. Okay. Boron trifluoride. Next compound. Okay. So first, இதோட preparation பார்க்கலாம். Okay. என்ன boron trifluoride na அது first சொல்லலாம். boron இருக்கணும், trifluoride இருக்கணும். BF3 தான் boron trifluoride. Okay, molecular formula BF3 தான் boron trifluoride. Okay, so இதோட preparation B2O3. Okay, B2O3 என்ன B2O3 என்ன B2O3 யோட பேர் என்ன B2O3 யோட பேர் என்ன chemical name சொல்லு it's yes B2O3 ஓட chemical name என்ன அதுதான் என்னோட question B na B yes Nikilan you are right B2O3 ஓட chemical name already so many times சொல்லியாச்சுல்ல அது என்ன boron trifluoride
oxide. Okay, boron trioxide தான் B2O3. Okay, chemical names எல்லாம் important. Okay டா. Okay, boron trioxide. So it's treating with H2SO4. Okay, H2SO4 and CaF2. அப்போ என்ன கிடைக்கும்? சிம்பிளா boron trifluoride கிடைக்கும். Okay, சிம்பிளா boron trifluoride கிடைக்கும். So இங்க என்ன? சேம் reactant. Okay, சேம் boron trioxide தான் இருக்கு. ஆனா கார்பனும் ஃப்ளூரைடும் தான் இங்க other reactants. Okay, கார்பனும் ஃப்ளூரைடும் தான். அப்போ என்ன கிடைக்குது? BF3. Okay, BF3 கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன? benzene, diazonium, tetrafluorobutane. Okay, இது என்ன? benzene இதோட பேரு தான். ஓகே, benzene, diazonium, tetrafluoroborate இருக்குல்ல. ஸோ இது borate, tetrafluoroborate. 4 ஃப்ளூரின் இருக்கு. ஸோ tetrafluoroborate. ஓகே, borate. ஓகே, ஸோ borate. ஸோ அதுதான் என்ன, அது ஹீட் பண்ணா என்ன, பென்சீன் டைசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரேட்டை ஹீட் பண்ணா, ஸ்ட்ராங் ஹீட் பண்ணா என்ன கிடைக்கும்? போரோன் ட்ரைஃப்ளூரைட் கிடைக்கும். ஓகே, போரோன் ட்ரைஃப்ளூரைட் கிடைக்கும். கிளியரா? நிக்கிலன் அண்ட் ஸ்ரீ கிளியரா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்னா BF3 என்ன? இட்ஸ் ட்ரீட்டிங் வித் NH3. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்னா, ஆக்சுவலி BF3. ஓகே, கன்சிடர் BF3. ஸோ போரோனோட அட்டோமிக் நம்பர் 5. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 3 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்குல்ல. ஸோ 3 எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது. BF3னா அதோட கையில், போரோனோட கையில் 3 எலக்ட்ரான்ஸும் இருக்குது. ஏன்னா 3 பாண்ட்ஸ். ஓகே, 3 F பாண்ட்ஸ், BF 3 பாண்ட்ஸ் இருக்குல்ல, BF 3 பாண்ட்ஸ் இருக்குது. அப்போது 1 fluorine will contribute 1 electron. ஓகே, ஸோ அப்படி பார்த்தா போரோன் கிட்ட 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 3 ஃப்ளூரின் இருக்குது. ஸோ 3 எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும். ஸோ டோட்டல் 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஓகே, கம்மி. ஓகே, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஓகே, போரோன் எப்படி இருக்குது? ஸோ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் கம்மியாக இருக்குது. ஸோ போரோனுக்கு என்ன, 8 எலக்ட்ரான் கிடச்சா ஹாப்பியாக இருக்கும். ஓகே, போரோனுக்கு 8 எலக்ட்ரான் கிடச்சா ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்ன, ஃப்ளூரினுக்கு என்ன, 3 ஃப்ளூரின் 3 எலக்ட்ரான்ஸ். ஓகே, 3 கோவாலன் பாண்ட் இருக்குது. ஸோ 3 எலக்ட்ரான்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ போரோனுக்கு ஆல்ரெடி வேலன்ஸ் ஷெல்லில் 3 எலக்ட்ரான், ஃப்ளூரினோட சேர்ந்து 3 எலக்ட்ரான். டோட்டல் எவ்வளோ? 6 எலக்ட்ரான் இருக்குது. ஸ்டேபிளாக இல்லை, ஆக்டெக்ட் கம்ப்ளீட்டாக இல்லை, அதனால ஸ்டேபிலிட்டி இல்லை. ஸோ ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த காம்பவுண்ட் ஆக்சுவலி ஸ்டேபிள் தான். போரோனுக்கு ஆனாலும் என்ன தேவை? 6 மட்டும்தான் இருக்குது. யாராச்சும் 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்தா ஹாப்பியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தா NH3னா எப்படி இருக்கும்? NH3ல நைட்ரஜனுக்கு ஒரு லான் பேர் எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, லான் பேர் ஃப்ரீ 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ யார்? இந்த நைட்ரஜன் இந்த போரோனுக்கு அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் கொடுக்கறதுக்கு ரெடி. ஓகே, ஷேரிங் இல்லை, கம்ப்ளீட்டாக எலக்ட்ரான் கொடுக்க மாட்டேன். ஸோ அதுதான் இங்கே எப்படி சொல்லலாம், இங்கே கோஆர்டினேட் கோவாலன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்கே எந்த பாண்ட் ஃபார்ம் ஆகும்? கோஆர்டினேட் கோவாலன் பாண்ட். ஓகே, கோஆர்டினேட் கோவாலன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். கிளியர்? அது மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அது மாதிரி தான் BF3யும் அது மாதிரி தான் BF3யும் H2O. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் BF3 is reacting with water. ஸோ என்ன, டைரக்டாக ஹைட்ரோலிசிஸ். ஓகே, ஹைட்ரோலிசிஸ்னால் என்ன, டைரக்டாக இட்ஸ் ரியாக்டிங் வித். ஸோ எப்போவுமே எல்லா டேஸ்லேயும் லைவ் இருக்குது. 6 to 7 தான் லைவ். ஓகே, ஸோ உங்களுக்கு பயாலஜி கிளாஸ் கிடைக்கும், கெமிஸ்ட்ரி கிளாஸ் கிடைக்கும், ஃபிசிக்ஸ் கிளாஸ் கிடைக்கும், மேக்ஸ் கிளாஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ ப்ராப்பராக அட்டென்ட் பண்ண பாருங்கள். ஓகே, அண்ட் BF3 and 12H2O. ஸோ அப்போ என்ன கிடைக்கிது? நம்மளோட போரிக் ஆசிட். ஸோ எகெயின் இந்த போரிக் ஆசிட் இஸ் ட்ரீட்டட் வித் HF. ஓகே, இப்போ என்ன கிடைக்கும்?
அப்போ இங்க ஹைட்ரஜன் H plus release ஆகும் and BF4 minus, okay, BF4 minus and H2O. So in the complete reaction again திருப்பி எழுதும்போது தான் இது வரும். Okay, clear? Clear? Okay. Next, uses of boron trifluoride. Okay, uses of boron trifluoride. So boron trifluoride is used for preparing HBF4. Okay, HBF4, a catalyst in organic chemistry. Okay, it acts as a catalyst in organic chemistry and it's used as a fluorinating agent. Okay, it's also used as a fluorinating agent. Okay, next question. Okay, okay, question. Okay, the question. From the following, the compounds that reacts with BF3 are ethers, H2O, NH3, all of the above. So, என்ன correct answer? Already சொல்லி இருக்கு. என்ன correct answer? Nikilan and Shri, tell me what is the correct answer? From the following, the compounds that reacts with BF3. எந்தெல்லாம் compounds BF3 மேல react ஆகும்? So, option A is ether, option B is H2O, option C is NH3. Already in the இதோட options எல்லாம் சொல்லி இருக்கு. So, just பாருங்க ப்ராப்பரா. NH3 இருக்கு. Okay, NH3. வாட்டரும் ரியாக்ட் ஆகும்ல. வாட்டரும் ரியாக்ட் ஆகும்ல. ஸோ ஹைட்ரோலிசிஸ் வாட்டரும் ரியாக்ட் ஆகும். ஓகே, வாட்டரும் ரியாக்ட் ஆகும், NH3யும் ரியாக்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ என்ன, ஈத்தரும் ரியாக்ட் ஆகும். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன? ஸோ ஆல்ரெடி இது ரெண்டும் இப்போ கவர் பண்ணிட்டேன், வாட்டரும் NH3யும். ஒப்வியஸ்லி அப்போ என்ன, ஸோ ஆல் ஆஃப் தி அபவ். ஈத்தரும் ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஆல்கஹால். ஓகே, ஈத்தரும் ரியாக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் அலுமினியம் குளோரைடு. அலுமினியம் குளோரைட்னா என்ன? அலுமினியம் குளோரைட்னா என்ன? அலுமினியம் குளோரைட். ஸோ அலுமினியம் குளோரைட்னா AlCl3. AlCl3 தான் அலுமினியம் குளோரைட். ஸோ அலுமினியம் குளோரைடோட ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன், அலுமினியம் இஸ் ட்ரீட்டட் வித் HCl. ஓகே, இதெல்லாம் லேபில் சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? AlCl3 அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் இவால்வ் ஆகும். ஓகே, ஈத்தர் ஆக்சுவலி இல்லை, ஈத்தர் இங்கே இல்லை, பட் ஆன்சரில் பார்த்தா MCQ கொஸ்டின்ல. ஸோ கரெக்ட் ஆன்சர் இப்படி தான் MCQs அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி 2 ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே, அப்போது என்ன, ஈத்தரும் கரெக்டாக MCQ கொஸ்டின். ஸோ ஆல் ஆஃப் தி அபவ். ஈத்தரும் ரியாக்ட் ஆகும். ஓகே, ஸோ அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஸோ அதுவும் என்ன, HCl வித் HCl ஆக ட்ரீட் பண்ணா. ஓகே, அலுமினியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் வித் HCl, what we will get? அலுமினியம் குளோரைட் கிடைக்கும். So next is McFree process. Okay, so aluminium oxide கார்பனும் குளோரைடும் கம்பைன் பண்ணா என்ன கிடைக்கும்? AlCl3. இது ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ரோசஸ். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் ப்ரோசஸ். அண்ட் அலுமினியம் டைரக்டாக அலுமினியம் குளோரினும் கம்பைன் பண்ணாலும் என்ன கிடைக்கும்? இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஹை டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணணும். ஓகே, இந்த ரியாக்ஷன் ஹாய் மோனிகா. ஸோ என்ன, அலுமினியம் அண்ட் குளோரின் ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? AlCl3 கிடைக்கும். இது தான் என்ன, இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன். ஓகே, இதெல்லாமே என்ன, லேப் ப்ரிப்ரேஷன்னு சொல்லலாம். அலுமினியம் ப்ளஸ் HCl அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைட் ப்ளஸ் HCl எல்லாம் லேப் ப்ரிப்ரேஷன். ஆனால் இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன், அலுமினியம் இஸ் டைரக்ட்லி என்ன, ஹீட்டட் வித் குளோரின். ஓகே, ஆல்மோஸ்ட் 1000 கெல்வினில் ட்ரீட் பண்ணால் அதுதான் என்ன, இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் ப்ரிப்ரேஷனுக்கு அதுதான் பெஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி AlCl3 plus 3H2O. So water hydrolysis. Okay, reaction with water or hydrolysis. அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, அண்ட் AlCl3 reacting with NH4OH. ஓகே, அமோனியம் ஹைட்ராக்சைடு. அப்போ என்ன கிடைக்கும்? சேம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். ஓகே, அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஸோ என்ன, AlCl3 reacting with sodium hydroxide. அப்போ என்ன கிடைக்கும்?
sodium aluminium oxide. Okay, NaCl H2. Clear? So uses of aluminium chloride. Aluminium chloride oda uses. Yes, 100. Hi Monica. Hi Santosh. Yes. Uses of aluminium chloride. Yenada aluminium chloride oda uses. So first is catalyst. Normally உங்களுக்கு தெரியும்ல Fidelcraft reaction. So adula என்ன catalyst aluminium chloride use பண்ணும். Next is manufacturing of petrol by cracking mineral oils. Mineral oils crack பண்ணி தான் என்ன பெட்ரோல் கிடைக்கும். ஸோ அதில் என்ன cracking பண்ணுறதுக்கு manufacturing of என்ன ஒரு reagent என்ன யூஸ் பண்ணலாம், அலுமினியம் குளோரைட் யூஸ் பண்ணலாம். Next is used as a catalyst in manufacture of dyes, drugs and perfumes. இதில் எல்லாம் என்ன catalyst யூஸ் பண்ணலாம். Manufacture of dyes, drugs, perfumes. இதில் எல்லாம் இந்த reactionல எல்லாம் என்ன தேவை, கேட்டலிஸ்ட் தேவை. ஸோ கேட்டலிஸ்ட் யாரு, அலுமினியம் குளோரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க. ஓகே, இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க. ஹோம்ஒர்க் ஓகே, கிளியரா? ஸோ இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸி கொஸ்டின். ஓகே, ரொம்ப ஈஸி கொஸ்டின். தென் we are moving to next compound, alums. Okay, alums. So the name alum is given to the double salt. Okay, double salt of potassium aluminium sulfate. Adha enna alum na. Okay, potassium aluminium sulfate oda double salt tha alums. Okay, hi Vijay. Vijay illa, actually adu Nikilan. Am I right? So potassium alum irukku, sodium alum irukku, ammonia alum irukku. Okay, so different type of alums irukku. Okay, so idu crystal of potassium alum. So next idoda preparation tha. Okay, so preparation, first preparation, so K2SO4 Al2SO3. so ida in the reaction al use பண்ணிட்டு H2SO4 react பண்ணா என்ன alum கிடைக்கும். Okay, and next preparation is K2SO4 react with Al2SO4 thrice. Okay, so என்ன இங்க 24 வாட்டரோட பிரசன்ஸ்ல தான். சந்தோஷ் 13th என்ன சப்ளியா சந்தோஷ்? ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தா என்ன இந்த ஆலம் இஸ் என்ன ஆல்மோஸ்ட் 475 கெல்வினில் ட்ரீட் பண்ணால் என்ன கிடைக்கும், K2SO4 Al2SO4 thrice கிடைக்கும். அண்ட் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். ஓகே, ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணால் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஓகே கிடைக்கும். ஸோ ஆலத்தோட யூஸ்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர், வாட்டர் ப்ரூஃபிங், டையிங், செப்டிக் ஏஜென்ட். ஓகே, ஸோ ஏதாச்சும் வூண்டெல்லாம் வந்தால் அங்கே செப்டிக் ஏஜெண்டாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எஸ் இதுவும் என்ன உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். ஸோ பண்ணுங்கள். ஸோடா ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். இஃப் யூ ஹவ் எனி டவுட் எனக்கு காமெண்ட் செஷனில் உங்களோட டவுட் போடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க காமெண்ட் செஷனில். ஹலோ. ஸோ இதெல்லாம் இங்கிருந்து இந்த இயர் 500க்கு மேலே வந்த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஆல் ஆஃப் யூ ஒன்ஸ் அகெயின். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் செஷன். இஃப் யூ ஹவ் எனி டவுட் ஜஸ்ட் காமெண்ட் போடுங்க. ஓகே, அண்ட் Xylem யூடியூப்பில் மட்டும் இல்லை அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஃபேக்கல்ட்டிஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் அண்ட் ஃபியூச்சர் அப்டேட்ஸும் கிளாஸ் அப்டேட்ஸும் எல்லாம் அங்கேருந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் செஷன். தேங்க் யூ. பாய் ஸ்ரீ. பாய் சந்தோஷ். பாய் நிக்கிலன். ஸ்ட்ரீமிங் ஆஃப் பண்ணணும் சொல்ல முடிஞ்சாச்சு. பாய் பாய்.
Bye everyone.